ஹாய் வணக்கம். டே 4 சட்னி, புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதினா சட்னியில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இது ஃபஸ்ட் வெரைட்டி. சூடான இட்லியோட புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க கண்டிப்பாக. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நான் இதுக்கு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, 7 பல்லு பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், உப்பு. புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்லேயே வளர்ந்த புதினா. தேங்காய் கால் முடிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த தேங்காவை கால் முடிக்கு ஜாஸ்தியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் திருவிப்பீங்கன்னா திருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி இதை சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த புதினாவை வாஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். புளி, உப்பு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். அதே சூட்லேயே வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளித்து கலந்து சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக